தேர்ட் ரவுண்டு மேட்ச். ஃபஸ்ட்டு தேர்ட் ரவுண்டு மேட்ச் யாரும் பார்த்தீங்கன்னா எல்கேசிசி வாசஸ் திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா. ஸோ எல்கேசிசி தான் ஃபீல்டிங் டீமாக இருக்காங்க, சேசிங்கில் இருக்காங்க. திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா பேட்டிங் டீமு அங்கே வந்துகிட்டு இருக்காங்க. ஒரே ஓவர் மேட்ச் 6 பால் மேட்ச். இன்னர் சர்க்கிளில் 4 பேர் இருப்பாங்க. ரபாடா, நான் ஷேக்ல இத்ரீஸ், பவுலிங் எண்டில் வினோத். ஃபர்ஸ்ட் ஒன் குவிக்கர் ஒன் வைட், குத்தி போட்ட பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு, டாட் பாலா மாறுது வினோத்லேருந்து. செகண்ட் ஒன் நடுவு டாப் பேஜ் கேட்சா, கேட்ச் ட்ராப் பண்ணி இங்கே ஓவர்த்ரோ பண்ணல, 3 ரன்ஸ் எடுத்துட்டு வராரு. ஸ்ட்ரைக்கில் இத்ரீஸ். அப் டு குவிக்கர் ஒன், நல்லா குவிக்காக இருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் விக்கெட். 2 ரன் வந்துச்சு இந்த பாலுக்கு. தேர்ட் ஒன் டாப் பேஜ், கேட்சுக்கான சான்ஸ். மோகன் இங்கே நல்ல கேட்ச். ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து வர்றாரு வினோத். இத்ரீஸோட விக்கெட், பெரிய விக்கெட் எடுத்து தர்றாரு வினோத். நியூ பேட்ஸ்மேன் ஆகாஷ் ஸ்ட்ரைக்கில். நல்ல இன்சைட் எட்ஜ், சிங்கிள் மட்டும். குவிக்கர் ஒன். லாஸ்ட் 2 more. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். அம்பையர்ஸ் கால். போன பால் ஒய்டு. ஃபுல் டாஸ் தலையிலே ஆடிட்டு இங்கே சேஃபாக ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. சிங்கிளா டபுளா? சிங்கிள் மட்டும். ஒரு ஓவர் முடிவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 9 ரன் ஆடி இருக்காங்க. ரவுண்டாக 10 ரன் டார்கெட் ஃபார் எல்கேசிசி. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக குரு ஸ்ட்ரைக்லையும், கண்ணன் லெஃப்டி, ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. இத்ரீஸ் பவுலிங் எண்டில் நல்ல பேட்டில் இருக்க போது. இத்ரீஸ் வர்சஸ் குரு. இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்க முதல் டீமாக ப்ரைஸ் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ ரெடியாக இருந்திருக்காரு நான் ஸ்டேக்கர். இதை அவர் பண்ணுவார்னு தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் கிட்ட முயற்சி. அம்பேர்ஸ் காலங்க. பேட்ஸ்மேன் ஏறி போன காரணத்தினால அதை தான் சொல்கிறார் அம்பேர். டாட். செகண்ட் பால். யாஸ் ஒரு உலக்கிட்டாரு. எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் பால் டாட்டுக்கு இது ஈக்குவல் ஆகுது. ஒரு பாலுக்கு 1 ஆயிடுச்சு. செகண்ட் ஒன் 3-4 லென்த்தில் இழுத்து போட்டாரு. பால்ல மூவ்மெண்ட் இருக்கு. டாட்டு. தேர்ட் பால் வெல் பிளேட். ஹாஃப் ஸ்டம்ப்ஸ்ல கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு ராஜ் வந்துட்டாரு. ஒத்தகையை நீட்டினாரு. சிங்கிள் மட்டும் கிடைக்கும். லெஃப்டி பேட்ஸ்மேன் இப்போ ஸ்ட்ரைக்ல. ஒரு பெரிய ஷாட் தேவைங்கிற கட்டாயத்தில் கண்ணன் வந்திருக்காரு. மீதமுள்ள 3 பாலுக்கு 8 ரன். ஒரு ஷாட்டா இல்ல ஒரு நல்ல டாட்டான்னு பார்த்தா அம்பேர் அங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேன் பேட் எடுத்திருக்காரு நான் ஷேக்கிங் எண்டில். ஒரு விக்கெட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. விக்கெட் வித்தியாசம் அப்படிங்கிறப்போ இப்போ அவங்களும் ஒரு விக்கெட், இவங்களும் ஒரு விக்கெட். துரிதமாக வேலையை பார்த்துருக்காரு இத்ரீஸ். அங்க மேட்சை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் எடுத்துட்டு போறாங்க. பெரிய சிக்கலுக்கு போனாரு. பால்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஒய்டு கேட்கிறாரு. அங்க பேட்ஸ்மேன் ஏறி நின்ன காரணத்தினால உள்ளதான் போயிருக்குன்னு அம்பேர் சொல்லியிருக்காரு. டாட்டு 2 கேட்டு. இந்த பந்து இதுவும் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா பேட்ஸ்மேன் வெளியே குத்தி இருக்குன்னு சொல்றாரு. பால்ல மூவ்மெண்டோட உள்ள வந்த மாதிரி தான் இருந்துச்சு. டாட்டு பேக் டு பேக் 2 டாட். 3 கேட்டா இருந்தது, இப்போ 1 கேட்டு. அப்படிங்கிறப்போ இந்த பந்து எடுத்து அடிச்சிருக்காருங்க. 1 ரன் வித்தியாசத்துல. வாட் அ ஹிட். ஆறுதல் ஆறாதான் இருக்கும். 1 ரன் வித்தியாசத்துல திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா இந்த மேட்சை வின் பண்றாங்க. முதல் டீமா பிரைஸ் குவாலிஃபை ஆறாங்க. ஸோ அந்த 2 பால் லைன்ல போனது ரொம்ப க்ளோஸ் காலா இருந்தது. அதுதான் அந்த மேட்சை தீர்மானிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஹார்ட் லக் எல்கேசிசி. செகண்ட் தேர்ட் ரவுண்ட் மேட்ச், செகண்ட் போல் டிசைடட் மேட்ச்னு சொல்லலாம். ஆலம்பட்டு வர்சஸ் பொய்யலூர். பொய்யலூர் டீம் தான் பேட்டிங் டீமாக பார்க்குறோம். ஆலம்பட்டு ஃபீல்டிங் டீமாக இருக்காங்க. டாஸ் வின் பண்ணி இந்த முறை சேசிங் தேர்வு பண்ணியிருக்காங்க. நல்ல பேட்டிலாக இருக்க போது இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்க செகண்ட் டீமாக ப்ரைஸ் குவாலிஃபை ஆவாங்க. ஒரு ஓவர் மேட்ச் 6 பால் மேட்ச். இன்னர் சர்க்கிளில் 4 பேர் இருப்பாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விஜய் ஸ்ட்ரைக்லையும் மகேஷ் நான் ஸ்ட்ரைக்லையும். ஸோ 1 and 1 அந்த ஒரு ஓவர் போட ரஞ்சித் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பிச் ஆஃப் த பால். எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. அம்பேர்ஸ் காலங்க 1 வார்னிங் கொடுத்துருக்காங்க. டாட்டு. ஃபர்ஸ்ட் பால் 1 வார்னிங் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் இந்த பந்து கீப்பரையும் தாண்டி போயிட்டு இருக்கு.
இது வரைக்கும் 2 பேர் போட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க பவுண்டரியா போயிருச்சுங்க. மச்சு நீட்டு 4 கொல்ல வாசல் பக்கமா ஒரு 4 எடுத்துட்டு வராங்க. கீப்பர் இங்க உட்கார்ந்து இருக்காரு. அவரால் கண்டிப்பா எட்டி பிடிக்க முடியாது. ஸோ நோ பால் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா 2வது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அப்படிங்கிறப்ப நோ பால் கொடுத்ததுனால அடுத்த பந்து ஃப்ரீ ஹிட் பால். இலவச அடியா இருக்கான்னு பார்ப்போம். டாப் எச் கேட்சை பிடிச்சாலும் கன்சிடர் ஆகாது அப்படிங்கிறப்போ கேட்சை பிடிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேட்சை பிடிச்சிட்டேன் அப்படின்னு. ஸோ சிங்கிள் ஓடி எடுத்துட்டாங்க. அதுக்கடையில் 2 பாலுக்கு 6 ரன் ஆயிடுச்சு. தேர்ட் ஒன். பேட்டை எடுக்கிறதுக்குள்ள ஒரு வேகம் அப்படிங்கிறப்போ அம்பேர் எந்த டிசிஷன் கொடுக்கல. ஒயிட் கோட்டுக்கு உள்ளே போயிருக்கு. டாட். 4th ஒன். லாஸ்ட் 3 more to go. உடம்ப திருப்பிக்கிட்டு பேட்டை மட்டும் வச்சாரு. டபுளா இருக்கும் கண்டிப்பா. எஸ், ஓடி எடுக்கப்பட்ட 2. 4 பாலுக்கு 8 ரன் வந்துருச்சு. லாஸ்ட் 2 more. ஒரு ஓட்டல் ஷாட்டுக்கு போக பார்த்தாரு. கீப்பர் கைவசம். புள்ளி பந்து, பூஜ்ஜிய பந்து. லாஸ்ட் ஒன்று டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. ஒரு முக்கியமான பந்து அப்படிங்கிறப்போ லோ கேப். கீப்பர் காலுக்குள்ள போய் இதுவும் அன்ஸ்டாப்பபிள் 4 இருக்குமான்னு பார்ப்போம். கேம் சேஞ்சிங் பவுண்டரியா இருக்க போது கண்டிப்பா இந்த 4 ரன். ஸோ செகண்ட் இன்னிங்ஸோட முடிவில் தெரியும் இந்த 4 எவ்வளோ மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிறது. ஹார்ட் லக் ரஞ்சித் அப்படின்னு தான் சொல்ல முடியும். டாட் பாலா கன்வெர்ட் ஆக வேண்டியது 4 மாறி இருக்கு. ஸோ 2 பேருமே விக்கெட்டை விடாம 12 ரன் ஆட்டாங்க. அப்படிங்கிறப்போ 13 ரன் டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. செகண்ட் டீமா பிரைஸ் குவாலிஃபை ஆக போகிற டீம் என்னன்னு இன்னும் அந்த 6 பால் முடிவில் தெரிஞ்சிடும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹரி ஸ்ட்ரைக்லையும் கார்த்திக் நான் ஸ்ட்ரைக்லையும் அதே பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ அங்கே 1 and only அந்த ஒரு ஓவர் போட விஜய் வந்திருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸா இல்லை யங்ஸ்டர் மேட்ச் எடுத்துட்டு போறாங்களான்னு பார்ப்போம். ஓவர்தைக்கிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். டாக்கிங் லென்த் நேர இடத்துல வந்து காலில் எஃபர்ட்டா போடுறாரு இங்கே விஜய். அதிகபட்சமாக ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. கார்த்திக் ஸ்ட்ரைக்கு வராரு. ஸோ ஒரு டாட்டு போட்டாலும் பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர் ஆகும். அங்கே ஒரு ஷாட் ஆடிட்டாலும் பவுலருக்கு ப்ரெஷர் ஆகும். திக்குன்னு எடுத்துகிட்டு போக போகிறாங்க அந்த மேட்சை. சான்ஸ் பாருங்க. டாப் பேஜ் அங்க ஃபீல்டர் விரட்டி பார்க்கறாரு. முயற்சி பண்றாரு. முடியல அப்படிங்கிறப்ப 2 ரன் அலோ பண்ணிடுவாங்க. சேஃப் டபுள். 2 பாலுமே அட்டாக்கிங் லென்த்ல இருந்திருக்கு. இந்த பந்து நேர உள்ள வந்தாரு. அப்படியே வெளியே அனுப்பிச்சாருங்க கார்த்திக். பியூட்டிஃபுல் ஹிட் இன்டு தி ஆடியன்ஸ். அவங்க டீம் பக்கமாவே ஆடி விட்டுட்டாரு. மச் நீடட் 6. ஃபர்ஸ்ட் 2 பாலுமே அப்படிதான் இருந்துச்சு. கொஞ்சம் உள்ள வந்து மோதினாரு பவுலர். அப்படிங்கிறப்போ இந்த பந்து பேட்ஸ்மேன் ரெடியா இருந்திருக்காரு. உள்ள போட்டா வெளியே அடிப்பேன் அப்படிங்கிற கான்செப்ட்ல. மீதமுள்ள 3 பாலுக்கு 4 ரன்னா மாறுது இந்த மேட்ச். ஆனா இந்த பவுலிங் டீம் 6 பாலுக்கு 8 ரன் டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட செகண்ட் ரவுண்ட் மேட்ச்ல. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் 50-50 தான் இருக்கும். அடிச்சு போட்டாருங்க. அங்க ஃபீல்டர் விட்டு தான் பிடிக்க பாக்குறாரு. ஸோ 2 ரன்னுக்கான தேடல். ஓடி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரீச் ஆயிட்டார் பேட்ஸ்மேன். அம்பேரும் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. மீதமுள்ள 2 பாலுக்கு 2 ரன் தேவை. இவங்களும் நோ விக்கெட்டு, அவங்களும் நோ விக்கெட்டு. ஃபுல் டாஸ் பேட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா காலில் இப்பவே 2 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விக்கெட்டை விடணுங்கிற மைண்ட் செட்ல ஸோ ஆப்பிள் எடுக்கிறாங்க. இங்கே விக்கெட் ஸ்டெம்பில் பட்டுருச்சுன்னு சொல்றாரு. செக் பண்ணுவாங்க, கன்சல்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி 11 ஆலம்பட்டு இந்த மேட்ச் வின் பண்ணி செகண்ட் டீமா பிரைஸ் குவாலிஃபை ஆகிறாங்க.